வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கைதிகள் மற்றும் ஆயுள் சிறைவாசிகளை கருணை அடிப்படையில் பொது மன்னிப்பில் விடுதலை செய்திட இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் குற்றவியல் நடைமுறை சட்டமும் சிஆர்பிசி மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குகின்றன. இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட காலம் சிறை தண்டனை அனுபவித்த பின்பும் ஏதாவது ஒரு விசேஷ தினத்தை முன்னிட்டோ அல்லது அரசு விழாக்களை முன்னிட்டோ பல மாநில அரசுகளும் கருணை அடிப்படையில் ஆயுள் கைதிகளை விடுதலை செய்து வருகின்றன. சுதந்திர இந்தியாவில் அனைத்து வகையிலும் அதிகமாக பாதிக்கப்படுவது முஸ்லிம் சமூகம் என்பதால் முஸ்லிம் ஆயுள் சிறை கைதிகளின் அவல நிலையையும் அவர் தம் குடும்பங்களின் கையறு நிலைமையும் கருத்தில் கொண்டு அவர்களை விடுதலை செய்திட வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பொது மன்னிப்பில் சிறை கைதிகளை விடுதலை செய்வது என்பது தற்போதைய அதிமுக அரசின் கொள்கைக்கு விரோதமானது அல்ல என்பதையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். அரசின் பொது மன்னிப்பு என்பது முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளுக்கு மட்டுமல்லாது மற்ற சிறைவாசிகளுக்கும் கிடைத்திட வேண்டும். ஆகவே விடுதலைக்கு தகுதியுள்ள அனைத்து சமூகங்களை சேர்ந்த ஆயுள் சிறைவாசியையும் கருணை அடிப்படையில் பொது மன்னிப்பில் விடுதலை செய்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம். முஸ்லிம் சிறைவாசிகளின் அவலம் நீங்கிட வேண்டுமெனில் அரசு வழங்கிடும் விடுதலை ஒன்றே தீர்வு என்ற நிலையில் 7 ஆண்டுகள் கழிந்த 49 முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளையும் வருகின்ற செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு கருணை அடிப்படையில் பொது மன்னிப்பில் விடுதலை செய்திடுமாறு பாதிக்கப்பட்ட பெண் சமூகத்தின் சார்பாக நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் இந்த மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தமிழா எப்பயும் போல வெளியில வருவாரு, ஒரு 15 நாள் சுதந்திரமா இருந்துட்டு திரும்ப என்ன செஞ்சிருவாரு, ஜெயிலுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு நபர். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மேலப்பாளையத்துல ஒரு சகோதரர், அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய தந்தை மரணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் அவருடைய தாயும் மரணிச்சிருக்காங்க. அந்த தாயின் மரணத்தின் போது அவருக்கு சுதந்திர தினம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவருக்கு பரவ கிடைக்கல. தாயினுடைய இறுதியான அவருடைய தன் தாயினுடைய முகத்தை கூட பார்க்க இந்த அரசு காவல்துறை என்ன செய்யல, அனுமதிக்கல. சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவரை வெளியில விட மறுக்கிறாங்க. கடைசியா மறுநாள் அனுப்புறாங்க. மறுநாள் அனுப்புனா அவர் மண்ணை பாப்பாரா தாயை பாப்பாரா, எதை பார்க்க முடியும், தோண்டி அறக்க முடியும். என்ன செய்வாரு, வெறும் மண்ணை பார்த்துட்டு கபருக்கு அரை செஞ்சுட்டு வராரு. என்னுடைய மனைவியை நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அவருடைய மனைவியை பார்க்க எப்படி அனுமதிக்கிறாங்க, ரொம்ப தூரத்துல நிக்க வச்சுட்டு எதிர்த்தாப்புல ரோட்ல நிக்க வச்சுட்டு அதான் உன் பொண்டாட்டி பாத்துட்டியா வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அப்ப இந்த மாதிரி ஒரு பாரபட்சமான ஒரு நடவடிக்கை தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் மீது திணிக்கப்படுகிறது. ஆக போன கலைஞர் ஆட்சியில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை கருணையின் அடிப்படையில் கூட விடுதலை செய்யவில்லை. ஆக நான் இந்த வருடம் வரக்கூடிய செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு கருணையின் அடிப்படையிலாவது 7 வருடங்கள் மற்றும் 10 வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காகத்தான் இந்த மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியுள்ளோம். போன முறை கலைஞர் அரசு நம்மளை ஏமாற்றியது, ஆனால் நாமும் அவர்களை ஏமாற்றிவிட்டோம். அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிந்து விட்டது இந்த முஸ்லிம் சமுதாயம். மேலும் அவர் சிறையில் வாடிய கைதிகளை மனதில் நினைக்காமல் அவர்கள் நன்னடத்தின் சர்டிபிகேட் அவங்களுக்கு இல்ல, அதனால அவங்களை நாங்க விடுதலை செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவருடைய குடும்பமே சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய மகள் சிறையில் இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார்கள், கனி அங்கே வாடுகிறது, மரம் இங்கே தேடுகிறது. கலைஞர் அவர்களே, நான் கேட்கிறேன், நாங்கள் நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் கேட்கிறோம், கோவையில் மற்றும் எங்களுடைய சமுதாய பெண்களும் எங்களுடைய கனிகள் எவ்வளவு
தெரியாதா? அதை உங்கள் மனதில் நீங்கள் அன்று நிறுத்தி இருந்தால் இன்று உங்களை மீண்டும் நாங்கள் ஆட்சியில் ஏற்றிருப்போம். ஆனால் இன்று உங்களை நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டோம். இந்த அதிமுக அரசு இந்த ஏமாற்று வேலையை செய்வது என்று சொன்னால் நாங்கள் இந்த ஆட்சியை மாற்றவும் தயங்க மாட்டோம். ஆகவே இந்த அரசின் மூலமாக எங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும். முஸ்லிம் சகோதரிகளே, நம்மை போன்ற முஸ்லிம்களாக சகோதரிகள் படும் கஷ்டங்களை களைந்தெடுக்கவும், நாளை இதே போல் எந்த ஒரு முஸ்லிம் சகோதரியும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு வழிவகுக்கும் போராட்டத்திலே நாம் வழிவகுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் இந்த போராட்டத்தை